ஃபஸ்ட் டைம் ப்ளட் டொனேட் பண்ண போகிறேன். ஸோ இது என்னோடய லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டே. ஓகே, எப்படி இருக்குன்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். ஐம் ஓ நெகட்டிவ் யூனிவர்சல் டோனர். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இது அப்படியே தான் எடுத்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம். ஓகே, ஹாய் எவ்ரிவன். ஃபஸ்ட் டைமாக நான் ப்ளட் டொனேட் பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு யூனிவர்சல் டோனர் குரூப் வந்து ஓ நெகட்டிவ். ஸோ என்னோடய ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு எமர்ஜென்சி தேவைக்காக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு கொடுக்காமல் இருந்தேன். அந்த சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லி டன். வேறு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று ட்விட்டரில் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்துருந்தேன். ஒரு 4 வயசு குழந்தைக்கு ஒரு 10 யூனிட் தேவைப்படுதான் ஓ நெகட்டிவ் மட்டும். அது இல்லாமல் பிளேட்லெட்ஸ்க்கு ஒரு 5 யூனிட் அதர் குரூப் தேவைன்னு போட்டிருந்தாங்க. ஸோ போய் கொடுத்துட்டு வரலான்ட்டு இருக்கேன். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் எடிட்டு கட் அண்ட் இது அந்த மாதிரிலாம் இருக்காது. எதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படியே எடுத்து 1 by 1 அப்படியே ஆட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த 26 ஏஜில் ஃபஸ்ட் டைமாக டொனேட் பண்ணுறேன்ற ஒரு இது இருக்குது. ஒரு ஃபீல் அது மாதிரி ஒரு மாதிரி வியர்டாக தான் இருக்குது. எப்படின்னு தெரில, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். பட் என்னோடய ஃப்யூச்சரில் இந்த வீடியோ ரிவைண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, பை. ப்ளட் டொனேட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை. ஓகே, பை. ஹாஸ்பிட்டலை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். கிட்ட வந்துட்டோம். அதான் ஹாஸ்பிட்டலு. நான் வீட்டில் யார்கிட்டையும் இதை பற்றி சொல்லலை. ஸோ நான் பாட்டு வண்டி எடுத்து கிளம்பி வந்துட்டேன். ஒரு சின்ன பயம் லைட்டாக இருக்க தான் செய்யுது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீட்டில் தான் சொல்லிக்கலை. ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துட்டோம். ஒரு 1/2 கிலோவை தானம் பண்ணும். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லைட்டாக கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். ஓ, என்ன எக்ஸ்பீரியன்ஸ்ப்பா. ஓகே, டன். கிளம்பியாச்சு. டன். ஹலோ தலைவரே, ஒரு பிளேட்லெட்ஸ்க்காக இன்னும் ஒரு 5 யூனிட் ப்ளட்டு தேவை. எந்த குரூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. பிளேட்லெட்ஸ் ப்ளட்டு தேவையா? இன்னும் ஒரு 3 யூனிட் எந்த குரூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 3 யூனிட் தேவைன்னு சொல்லியிருந்தாங்க. அதான் நீங்கள் யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் சொல்லிவிடுங்க. ஓகே, ப்ளட் டொனேட் பண்ணிட்டு வந்துட்டேன். ரொம்ப பெருசாலாம் எனக்கு ஒன்றும் தெரில. நல்லா தான் நார்மலாக தான் இருக்கேன். லைட்டாக ஒரு மைல்டாக ஒரே ஒரு அந்த தண்ணியை குடிச்சிட்டு சரக்கு அடித்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன் தெரியுமா? அந்த மாதிரி கொக்கோலா குடிச்சிட்டு சரக்கு அடிச்சிட்டு ஃபீல் பண்ணுவேன். லைட்டாக ஒரு சின்ன மயக்கமருந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படி சொல்லாமா? ஒரு சின்ன லைட்டாக ஒரு ஃபீல் இருக்குது. லைட்டாக தான், ரொம்ப லைட்டாக. அதை எதை கூட கம்பேர் பண்ணலாம்? தண்ணி குடிக்கலன்னா ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா? அதை கூட கம்பேர் பண்ணலாமா? அது ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. வேறு எதுவும் வளரணுன்னாலும் பரவாயில்ல. இதை நான் அப்படியே தான் போஸ்ட் பண்ண போகிறேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் டைமாக நம்ம உடம்புல இந்த ப்ளட்டு போகிறத பார்க்கவே அது ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லலாம், நல்லா இல்லைன்னு சொல்லலாம். பட் குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம். ஸோ
ப்ளட்டு கொடுத்தாச்சு. ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ரெஸ்ட் எடுத்தாச்சு, ஜூஸ் குடித்தாச்சு, கிளம்பிட்டேன். இப்போ வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் ட்ரிப் ஏதாவது கண்டினியூ பண்ணிட்டு நைட்டும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஹெவி ஃபுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன மெயின் பிரச்சனைனா அவங்க என்கிட்ட சொல்லாமல் ஹெவி ஃபுட்னா அந்த பிரியாணி கறி அந்த மாதிரி அது அவங்க சொல்லாமல் இருந்தாங்கன்னா கூட எனக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. இப்போ அங்கேருந்து நான் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் வந்துட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஹோட்டலில் ஸ்மெல் அடிச்சதுன்னா கூட வாசனையாக பிரியாணி வாசனை அப்படியே ஒரு மாதிரி வான்னு இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிப்போம், நாளைக்கு சாப்பிட்டு. ஓகே, இதுதான் இந்த வீடியோ. பாய். ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. டொனேட் பண்ணலாம், தாராளமாக டொனேட் பண்ணுங்கள். பை. ஓகே, வீட்டுக்கு வந்துட்டேன். நியர்பை வந்தாச்சு. பார்த்திங்கன்னா வாய் கொஞ்சம் நம்மன்னு இருக்கா. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் டெய்ரி மில்க் சூப்பராக இருக்கும். ஸோ லஞ்சு முடிச்சுட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். அண்டு கையில் ஒரு பேண்டேஜ் அவங்க ஒட்டி விட்டாங்க, அவங்களுக்கு தெரியும், அதை காட்டுறோம் பாருங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 6 ஹவர்ஸ்க்கு எனக்கு ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் இது நல்லா இருக்கா. 6 ஹவர்ஸ் ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கையிலே இருக்கட்டும். அண்டு ஒன் மோர் திங்கு, ஒரு விஷயம், பெரியவங்களுக்கு ப்ளட்டு கொடுத்தன்றதை விட ஒரு குழந்தைக்கு ப்ளட்டு கொடுத்தன்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் இந்த ரியலைசேஷன் ஏஜின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த ஏஜுக்கு அப்புறம் நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு பொறுப்பேற்றுப்போம். 4 வயசு குழந்தைன்னும் போது எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு 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 ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதுக்கு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல். அது தப்பாலாம் யாரும் எடுத்துக்காதீங்க, ப்ளட் டொனேட் பண்ணுங்கள். எனக்கு தோணுச்சு, நான் இந்த வீடியோவில் எதுவும் நான் பொய்யெல்லாம் சொல்லணும்லாம் அப்போல்லாம் அவசியம் கிடையாது. ஓகேவா? எப்படி சொல்கிறது, ஒரு 30 வயசு 40 வயசு ஆளுக்கு நான் இந்த ப்ளட்டு கொடுத்துருந்தாலும் கூட எனக்கு இப்படி ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்காது. ஒரு 4 வயசு ஒரு ஒன்றுமே அறியாத ஒரு குட்டி குழந்தை. ஸோ அவங்களுக்கு தேவைப்படுது கொடுத்தேன்னும் போது அதில் ஒரு தனி சந்தோஷங்க. ஃபஸ்ட் டைமாக ப்ளட்டு கொடுத்தேன் இப்படி கொடுத்தேன்னும் போது ஒரு தனி சந்தோஷம்தான். ஓகே அண்ட் பாய். ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது? நார்மலாக தான் இருக்குது. எனக்கு ஒன்றும் பெருசாலாம் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரில. நான் நார்மலாக தான் இருக்கேன். லைட்டாக இந்த எப்படி சொல்கிறது, இதெல்லாம் பண்ணதுனால எனக்கு பசி எடுக்குதா, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதா அப்படிலாம் எனக்கு சொல்ல தெரில. ஓகே, நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப பெருசாலாம் எனக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸாக ஏதாவது ஒரு இதுவோ அந்த மாதிரிலாம் எதுவும் ஃபீல் ஆகலை. நார்மலாக தான் இருக்கேன். குட்.